இன்று ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் விஜயராமபுரம், சாத்தாங்குளம் அருகே உள்ள ஊர். கிணறு நீர் மட்டுமே கண்ணுக்கு தெரியல, ரொம்ப ஆழத்தில் அடக்கு, ஒரு 70 அடி ஆழத்தில் அடக்கு. இது விஜயராமபுரம். மொத்தம் எத்தனை ஏக்கரு, எத்தனை போர் போட்டிருக்கீங்க இது வரைக்கும்? மொத்தம் ஒரு 120 ஏக்கர் இருக்கும். சரி. தாத்தா சொத்து. நான் ஒரு 20 ஏக்கர் போல் நான் பார்க்கேன். சரி. மற்றபடி எங்கள் அண்ணன் ஒரு பார்ப்பாரு. நீங்கள் 20 ஏக்கரில் எத்தனை போர் போட்டிருப்பீங்க? நான் இது வரைக்கும் ஒரு 20க்கு மேலே 20 மேலே போட்டிருக்கீங்க. எத்தனை போர் ஓடுது? ஒரே போர். அந்த போர் அந்த 100 அடியில் ஓடிக்கிட்டு இருக்க போர். 100 அடி தான். அந்த ஓடிக்கிட்டு இருக்கிற போரும் 100 அடிக்கு கீழே போர் போட முடியல, ஏன்னா போல்ட்ரஸ் வருது. ஸோ வண்டியை அதை ஒரு ஆட தூக்கணும்னு உடனே செல்ட் ஆகுது. மோட்டரும் உள்ள வச்சுருக்கேன் பாருங்கள், லைன் அடிபட்டுக்கிட்டே இருக்கும் 3 மாதத்துக்கு ஒன்று. அந்த மண் வந்துகிட்டே இருக்கும். ஆமாம். ஸோ இது இந்த ஏரியாவுக்கு பெஸ்ட்டு வந்து என்னென்னா கேலிக்ஸ்னு ஒரு போர். நான் சொன்னோம்ல, டீசல் மோட்டர் வச்சு அறுத்து எடுப்பாங்க. இல்லை பெர்குஷன்னா தூக்கி போடும், மிஷினே தூக்கி போடும், எவ்வளோ ஆழனாலும் போடும். ப்ராப்பராக போர் போட்ட ஆழம் வரைக்கும் பைப் இறக்கிடுவாங்க, சுற்றி வர பெப்பிள் பேக்கிங். அந்த குளங்கள் ஆமாம், லைஃப் லாங்காக கிடக்கும். இந்த ஏரியாவுக்கு அதான் சூட்டபிள். ஏன்னா தண்ணி இங்கே வர மாதிரி இருந்தாலேயே கண்டிப்பாக சில்ட் ஆகும். ஆனால் ஒரு ஏரியா இருக்குது, வேலி இருக்குன்னு வைங்களேன். இந்த வேலியை தாண்டி இன்னும் பண்டாரபுரம் ஊர் வரைக்கும் எங்கேயுமே அந்த வாவு இல்லை. வாவு இல்லை. இந்த வேலியோட அது ஸ்டாப்பு. இதுக்கு இங்கே எங்கேயுமே கிடையாது. இதுக்கு கிழக்க போக கம்ப்ளீட்டாக ஊர் வரைக்கும் அந்த வாவு தான். இது வந்து அப்படியே சுப்ரையார்புரம், கிடாச்சபுரம் வரைக்கும். நான் இங்கே நல்லா சக்ஸஸ் பண்ணது முதல்வர். நான் சொன்னோம்ல 100 ஏக்கர் இடம், 100 போர் போட்டு ஃபெயிலியரான இடம். தென்னந்தோப்பு, ஃபுல்லாக தென்னந்தோப்பு. ஏக்கர் எத்தனைன்னு தெரில. ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தேன், 2 பாயிண்ட் தான் கொடுத்தேன் அவ்வளோ இடத்துலையும். 2 நைட்டே போட்டார், 2 தண்ணி. ஆனால் என்ன 200 அடிக்கு கீழே தண்ணி, 200 to 300 அடிக்குள்ளே. ஒன்று 175 அடியில். இங்கே 120, 130 அந்த கருங்கல் வரும். வந்த பிறகு நம்ம 400 போட்டாலும் அது முறியவே மாட்டேங்குது. இப்போ தெரியும் முறியுமா இல்லையான்னு. அவருக்கு 175 அடியில் ஒரு ஊற்றும், அதுக்கடுத்து 200 to 300 அடியில் ஒரு ஊற்றும். 2 போர் சூப்பர் ஹெல்டு. பெரிய பார்சல் ஸ்வீட் பாக்ஸு அனுப்பி வச்சார். அது எங்கே சுற்றி உள்ளவங்க எல்லாம் கொடுத்தேன். ஸோ நல்ல கிராண்ட் சக்ஸஸ் அவர் இடத்துல. ஒரு வறட்சியில் தென்னெல்லாம் அப்படி வாட ஆரம்பிச்சிட்டு, இந்த தலை சாய ஆரம்பிச்சிட்டு. மறுபடியும் ஒரு டாக்டர் இடம், அவர் திருநெல்வேலியில் இருக்கார். அவர் தோட்டங்க தான் இருக்குது. கடாச்சபுரம்னு சொன்னில்ல, அவர் முதல்வருக்கு முன்னாடி அவருக்கு பார்த்து கொடுத்து அவருக்கும் நல்லா தண்ணி. இது வரைக்கும் ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்து தான் போட்டிருக்கீங்க, மீட்டர் வச்சு பார்த்துருக்கீங்க. அதுக்கு பிறகு லொக்கேட்டர் வச்சு அது லொக்கேட்ரு அது ஃபெயிலியர் ஆகிருக்கு. சில பேர் சொன்னாங்க அனுபவசாலி அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ட்ரோட் போர்டு ஹைட்ரோஜாலஜிஸ்ட்டு, ஏறக்குறைய 40 வருஷம் அனுபவம். முன்னாடிலாம் நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்தான்னு வைங்களேன், எங்கேயாவது போட சொல்லிடுவேன். கேலிக்ஸ் போர் அந்த அவர் தான், தேவராஜுங்கிறவர் தான் போடுவார். எல்லாம் தண்ணி வந்துடும், 100 அடிக்குள்ள தண்ணி வந்துடும். அப்போ இருந்த நீர் மட்டம் கண்டிப்பாக இப்போ இல்லை, எல்லாம் காணாமல் போயிடுச்சு. அண்ணன் இருக்கிற அவர் வயசுலலாம் இந்த அந்த பின்னாடி ஊற்று தண்ணி மோந்து குடிச்சிருக்காங்க. 43 வயசு தான். இங்கே வந்து நான் மீட்டர் வச்சு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. பார்ப்பேன், தேரி ஏரியா தானே, எங்கேயாவது போர் மக்கள் விரும்புகிற இடம், பஞ்சாயத்தில் விரும்புகிற இடத்துல போட சொல்லிடுவாங்க. கேலிக்ஸ் போர் கொடுப்பேன், அறுத்து எடுப்பாங்கல்ல, ஃபுல்லாக பைப்பு இறக்குவாங்க, அது பாட்டில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ கடந்த 15-20 ஆண்டாக தானே எல்லாம் நீர்வளம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. கடுமையான வறட்சி. திசைமலை ஒவ்வொரு ஏரியாவிலையும் நான் அப்படி தான் கொடுப்பேன். எங்கேயாவது இப்போ பஞ்சாயத்தில் விரும்புகிற இடத்துல போட சொல்லுவேன், தண்ணி வந்துடுவானா. இப்போ இந்த மீட்டர் வச்சு பார்த்தாலுமே வர்றதுக்கு பெரிய விஷயம். காரணம் அதிக பயன்பாடு. நான் அப்போமெல்லாம் இந்த இதை பார்த்ததே கிடையாது, இந்த முருங்கையை பார்த்ததே கிடையாது. எங்கேயாவது தென்னந்தோப்பு இருக்கும், அவ்வளோதான். தென்னந்தோப்பு இருக்கும், தண்ணி ஊற்றுன்னு சொல்லி சில இடத்துல. ஆமாம், அதிக பயன்பாடு. மழை அளவு குறைவு, இல்லைன்னா அதே அளவு மழை அளவுக்கு அதிகமான பயன்பாட்டினால தான் நீர்மட்டம் போயிடுச்சு. விவசாயத்தை விட்டுற வேண்டியதான். ஆமாம், இங்கே வெளியே போயிட வேண்டியதான். ஆமாம், இது வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்னோன்னா நீங்கள் சமாளிக்க முடியாது. சொட்டை போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் விட்டு அதை சமாளிச்சிடலாம்.
இது தெற்கு நோக்கி 2வது ஸ்கேன், 400 அடி ஆழம். முதல் ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வந்துச்சு. 80 அடி ஆழத்தில் மிக சுமாரான ஒரு பாயிண்ட், அது அடையாளம் பண்ணலை. ஏன்னா 80 அடியில் ஈரம் சகதி வரும், அதுக்கு கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை, முறிவே கிடையாது. இந்த ஏரியாவில் இந்த தேரி மணல் எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ளே வாங்கிடும். இது தெற்கு நோக்கி 3வது ஸ்கேன். 2வது ஸ்கேன்லேயும் பாயிண்ட் அடையாளம் வைக்கலை. முதல் ஸ்கேன் அடையாளத்தோட ரொம்ப சுமார் அந்த 60 to 80 அடிக்குள்ள ஒரு ஈரம் சகதி, அதோட கீழே கருங்கல் பாறை வந்துடுது. ஸோ இதனுடைய கவரேஜ் வந்து இதுக்கு நேராக மேற்கையும் போர் போட வேண்டாம், கிழக்கையும் போட வேண்டாம். ஏன்னா இந்த ஏரியா பாறை அமைப்பு மேற்கே கிழக்க. இந்த லைன்லேயே நம்ம பார்த்ததுலேயே பல போர் போட்டு பயிர் கிடக்கு. நிலத்தடி பாறை அமைப்பு, நிலத்தடி நீர் வளம் பற்றி உள்ளபடியான உண்மையை உணர்ந்துக்கிட்டால் கணக்கு இல்லாமல் போர்வெல் போடுறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். பத்து வருஷத்துக்கு முன்னால் சார் அந்த கிணத்துல 7.5 மோட்டர் ஓடும். அந்த கிணத்துல அது மேலேருந்து ஓடும். அப்போ 30 அடி தண்ணி, 15 அடி தண்ணி, 20 அடி தண்ணி கிடக்கும். குறைஞ்ச உடனே அந்த கரண்ட் போயிட்டுனா 10 அடிக்கு அந்த வாவில் இருந்து அடிக்கும். முன்னால் போட்டு அந்த சின்ன போர் இருக்கல, கை போர், அந்த ஓட்டம் அந்த இது அப்படி பன்னீர் மாதிரி அப்படி கட்ட கடன்னு நம்ம நீச்சலில் முங்கி போய் கண்ணெல்லாம் உள்ள திறந்துட்டு உட்காரவோ ஏதோ கண்ணுலாம் பொத்துட்டு அவ்வளோ தண்ணி உள்ள இடம். இப்போ எப்படி இருக்குது? இப்போ கீழே போய் கண்ணை விட்டு வச்சு கொஞ்சம் கூட ஓடிட்டு. ஸோ கண் கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க நிலத்தடி நீர் வளம் எந்த அளவுக்கு வேகமாக காணாமல் போயிருக்கு அப்படிங்கிறத உணர்ந்துருக்கீங்க. ஆமாம், கடலை அந்த அதை ஃபுல்லாக மானாவாரி விவசாயம் மாதிரி. ஆமாம், கடலை தான் போடுவாங்க. அது என் அனுபவத்தில் சொல்கிறேன், 40 ஆண்டுகளாக இங்கே தான் சுற்றிட்டு கிடங்க. நான் மீட்டர் வச்சு பார்த்து இதில் போர் பண்ண நான் சொல்ல மாட்டேன். எங்கேயாவது பஞ்சாயத்து தலைவர்கள் விரும்புவாங்க, அந்த இடத்துல போட சொல்லிடுவேன். அப்படிலாம் உங்களுக்கு விருப்பமான இடத்துலையும் அப்போ போட சொல்லிடுவேன். ஏன்னா தண்ணி வந்துடும், அது பால் ஓடிக்கிட்டு இருந்தது தான். இப்போ பாருங்கள், மீட்டர் வச்சு பார்த்தாலும் தண்ணி இல்லைங்கிற ரிசல்ட் தான் வருது. அங்கே 4 ஸ்கேன் பார்த்துருக்கேன், 4லுமே உருப்படியான தண்ணி இல்லை. இப்போ அந்த ஒரு போர் ஓடிட்டுருக்கு, அந்த சரங்க தெரியுதான்னு பார்ப்போம். முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு 80 அடியில் ரொம்ப சுமாரான ஒரு நீரூற்று. இது 2வது ஸ்கேனு அடையாளம் இல்லை. 3வது ஸ்கேன்லேயும் ரொம்ப சுமாரான ஒரு நீரூற்று, அடையாளம் வைக்கலை. 4வது ஸ்கேன்லேயும் பாயிண்ட் எதுவும் அமையலை. 5வது ஸ்கேன்லேயும் பாயிண்ட் அமையலை. இது 6வது ஸ்கேன். இதுதான் போர்வெல் ஓடிக்கிட்டு இருக்கிறதுடைய இது எக்ஸாக்டாக அதே இதை காட்டுச்சு. இன்று 2வதாக ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் செண்பகராமநல்லூர், நாங்குநேரி ஒன்றியம். ஏற்கனவே ஒரு பொருள் ஓடிக்கிட்டு இருக்குது. சுமாராக ஒரு 2.5 ஏக்கர் இடம் இது. இதில் முதல் ஸ்கேனு முடிஞ்சு, இது 2வது ஸ்கேனு. முதல் ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வரல. இது இடத்தின் மேற்கு ஓரத்தில் இது 3வது ஸ்கேனு. 600 அடி ஆழத்துக்கு இந்த ஸ்கேன் நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் வந்து 4 பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. இந்த இடம் 3 ஆண்டுகளுக்கு முன்பு வேறொரு ஆளிடம் இந்த இடம் இருந்தது. அவர் இது வெறுங்காடாக இருக்கும்போது என்ன ஆய்வு பண்ணி அழைச்சிருந்தார். அவருக்கு ஒரு பவர்வெல் பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அது நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. அது இப்போதைக்கு கொய்யா மரம் வச்சுருக்காரு. அடிஷ்னலாக பாயிண்ட் தேவைப்படும் அப்படி பட்சத்தில் ஒரு பாயிண்ட்டு தேவை அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கேன் ஆய்வு பண்ணி நடந்துகிட்ருக்கு. இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு, பாயிண்ட் அடையாளம் இல்லை. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இதுலேயும் பாயிண்ட் அடையாளம் இல்லை. இது 3வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இதில் 4 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கு. அதில் பெஸ்ட்டு அந்த 5.5 மீட்டரில் உள்ள பாயிண்ட்டை பொருள் போட பரிந்துரை. இது 4வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, அடையாளம் இல்லை. இன்று முதல்ல ஆய்வு பண்ணிக்கு போன விஜயராமபுரம், அது ஏறக்குறைய பாயிண்டே அமையலை. ஒரே ஒரு இடத்த மட்டும் பொருள் போட பரிந்துரை. 80 அடியிலேருந்து 100 அடிக்குள்ளே மட்டும்தான். செண்பகராமநல்லூரில் ஒரு பாயிண்ட்டு பரிந்துரை. 200 அடிக்குள்ளே ஈல்டு வர வாய்ப்பு இருக்குது.